அதாவது இந்த மிஷின் வச்சு சாதா மிஷின் வச்சு, அதான் நீங்க தைக்கிற சாதா சிங்கர் மிஷின், உஷா மிஷின், மெரிட் மிஷின், சின்ன மிஷின், பேசிக் மிஷின் வச்சு ஆரிய பிளவுஸ் மாதிரியே நீங்க வீட்டில் போடுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அதுதான் சொல்லி கொடுக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஆரி ஜருகை த்ரெட்டுன்னு போய் கடையில் கேட்டுக்குமா, பட்டன் ஹவுஸில் போய் ஆரி ஜருகை த்ரெட்டுன்னு, அதாவது மிஷின் எம்ப்ராய்டிங் கேட்கக்கூடாதுமா. மிஷின் எம்ப்ராய்டிங் தான் இன்னி ரொம்ப மைனூட்டாக லைட்டாக இருக்கும், சரிங்களா? நம்ம ஹேர் மாதிரி இருக்கும். அதாவது மிஷின் எம்ப்ராய்டிங்கோட த்ரெட்டு இது வந்து ஆரி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குமா. பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வாங்கிக்கிங்க. இது ஒரு இது 10 ரூபாயிலிருந்தே கிடைக்குமா. இது ஒரு 25 ரூபாய் இந்த பண்டலு. இது ஒன்று வாங்கிக்கிங்க. இது வந்து உங்களுக்கு என்ன கலர் சாரியோ, இப்போ காப்பர், சில்வர், கோல்டு, அப்புறம் ரோஸ் கோல்டு, என்ன கலர்ல ஜருகி இருக்குதோ அந்த கலர்ல நீங்க போய் கடையில போய் கேட்டு ஒரு ரோல் வாங்கி வச்சுக்கோங்க. கூடிமான வரைக்கும் 3லையுமே ஒரு ரோல் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு நம்ம புடவை வாங்கினா கடைக்கு போக வேண்டாம், வீட்லயே வச்சு டக்கு டக்குன்னு ஆரி பிளவுஸ் மாதிரி போட்டுடலாம். ஓகேங்களா? நீங்க இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கங்க. இப்போ வந்து எனக்கு வந்து எந்த கஸ்டமரும் வந்து எனக்கு இந்த மெத்தட் போட்டு கொடுங்கன்னு இப்போ யாரும் கேட்கலமா. உங்களுக்கு வீடியோக்கோசரம் நான் நார்மலாக சும்மா லைனிங் கிளாத் எடுத்து உங்களுக்கு ஒரு சும்மா கை மாதிரி ஒரு சாதாரண மெட்டீரியல், இது எனக்கு யூஸ் கிடையாது, உங்களுக்கு போட்டு கொடுக்குறதுக்கோசரம் நான் இது பண்ணியிருக்கிறேன். கை மாதிரி வெட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வெட்டிக்கிங்க. வெட்டி எடுத்ததுக்கப்புறம் லாங் சைஸ் ஸ்கேலு, அப்புறம் துணி மார்க்கர் வாங்கினீங்கன்னா நீங்க இது போட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த மார்க்கர், அந்த மார்க்கிங் பண்ண இடம்லாம் அழிஞ்சிரும். ஓகேங்களா? அதே ஒயிட் ரூல் ஒன்று இருக்கும் பாருங்க, ஆரி பிளவுஸ்க்கு நாங்க போடுற ஒரு ஒயிட் ரூல் இருக்கு. அதுல இப்ப 2 விதம் வந்திருக்குது. ஒன்று மெழுகு வந்திருக்குது, ஒன்று முதல்ல வந்து கொஞ்சம் திக்காவே இருக்கும். மெழுகு வந்து போட போட போயிருக்குமா. இப்ப நாங்க ஆரிக்கு வந்து போடுற பென்சில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. மெழுகுமா, இங்க த்ரெட் இருக்கு, இது பிடிச்சி இழுத்தா வரும். இது வந்து நம்ம வரைஞ்சோம்னா, ஒன்ஸ் வரைஞ்சோம்னா அது வந்து அழிஞ்சிரும். அதாவது உங்களுக்கு எந்த சேதாரம் இருக்காது. ஆனா இது முதல் அதாவது கிளாஸ்ல வரைகிறதுமா. இது டிராயிங்க்கு வரைகிறது, துணி மெட்டீரியல், கிளாஸ் பெயிண்டிங் எல்லாம் வரைகிறதுக்காக இது பண்றது. இது வந்து வரைஞ்சா போகாது, அது அப்படியே நிற்கும். நம்ம எம்ப்ராய்டிங் போட்டாலும் சரி, ஆரி போட்டாலும் சரி, அப்படியே நிற்கும். முதல்ல இது இருந்துச்சு, இப்போ இது வந்திருக்குமா. இது வாங்க முடியலன்னா நீங்க சாதாரண டிசி வச்சு நீங்க இதுக்கு வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்க கையோட, இப்போ கை வரைஞ்சதுக்கு அப்புறம் உங்க கையோட சுற்றளவு வரைஞ்சுக்குங்க. கையோட சுற்றளவு எவ்வளவுன்னு அளந்துக்குங்க. அளந்துட்டு அது வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே நீங்க மடிச்சடிப்பீங்களா, ஒரு 1/2 இன்ச் மடிச்சடிப்பீங்களா, அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. சரிங்களா? ஒரு கோடு போட்டுட்டீங்கன்னா, அதாவது இங்க நம்ம மடிச்சடிக்க போறோம், இங்க இதோட நம்மளோட கையோட அளவு வந்துடும். ஓகேங்களா? இந்த கை அளவு வரும்போது இந்த அளவுல இருந்து கொஞ்சம் கிராஸா, எப்பவுமே நம்ம கீழ்கை சன்னமா இருக்கும், மேல போக்கும் கொஞ்சம் அகலமா இருக்கும். இது கொஞ்சம் கிராஸா இப்படி. ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் இப்படி கிராஸா இப்படி 2 பக்கம் வரைஞ்சுக்கணும். இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம செக்குடு டிசைன்லயே 2 வெரைட்டி இருக்குதுமா. நீங்க நேரம் பாக்ஸா போட்டாலும் போடலாம், இல்ல கிராஸா போட்டாலும் போடலாம். 2மே அழகுதாமா. அதே மாதிரி உங்களோட அளவுதான். இப்ப நான் இந்த ஸ்கேல் அளவு வச்சு நான் பண்றேன். இல்ல எங்களுக்கு இதை விட சன்னமா வேணும்னா அந்த மாதிரி ஸ்கேல் சன்னமா கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்க ஃபால்ஸ் அட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபால்ஸ் அட்டையோ இல்லை வேற ஏதாவது அட்டை இருந்ததுன்னா உங்களுக்கு சன்னமான செக்குடு வரணும், குட்டி குட்டியா செக்குடு வரணும்னா இந்த மாதிரி எந்த அளவு, அதாவது 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு நீளமா அழகா கோடு மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதை வச்சும் கூட வரையலாம். சரிங்களா? பெருசா வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சிறுசா வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது உங்க இஷ்டமா. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரைய போறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்படி கிராஸா வச்சுக்கணும். முதல்ல கிராஸா வச்சுட்டு இப்படி கிராஸா வரையும். இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து நார்மல், அதாவது எனக்கு வந்து ஆரி வராதுங்க, எனக்கு மிஷின்ல தைக்க மட்டும்தான் தெரியும், ஆரி எல்லாம் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை, எனக்கு வராது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகேங்களா? ஆரி வரும், எனக்கு ஆரி கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ ஒரிஜினல் ஆரி கிளாஸே உங்களுக்கு எடுக்க போகிறோமா நான். அதே மாதிரி இப்போ வந்து இது சும்மா இவங்களுக்காக, அதாவது ஆரி எனக்கு தைக்க தெரியாது, தைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது சிம்பிள் மெத்தடு இந்த போட்டு சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டிங்கிற போது இந்த செக்குடு டிசைன் எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி நீங்கள் வரைஞ்சி பேட்டர்ன் எடுக்கிறது அப்படிங்கிற எல்லாமே அடுத்தடுத்த வீடியோமா நிறைய வீடியோ வருமா. நீங்கள் ஒன்றையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக பாருங்கள். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கோணுமா.
இது வந்து நான் ஏற்கனவே ராவுத்தூர்ல வந்து முதல் தையல் பயிற்சி எடுக்கிற போது அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இது சொல்லி கொடுத்து ஒரு 2 பேரோ 3 பேரோ இது ட்ரை பண்ணாங்கம்மா. ரொம்பவே அழகா வந்துச்சு. ஆனா நான் ட்ரை பண்றவோ சொன்னா கொஞ்சம் ரிஸ்க்குமா, பாக்குறதுக்கு மேலோட்டமா பாக்குறதுக்கு ஈஸியா தெரியற மாதிரி தெரியும். ஆனா நீங்க ஒரு ஸ்டிச்சிங் மேல ஒரு 3 ஸ்டிச்சிங் போட்டு வந்தா ஒரு நாளே ஆகி போயிடும். அந்த அளவுக்கு இது கூட ரிஸ்க் தான். உங்களுக்கு பாக்குறதுக்கு எதுவுமே ஈஸியா தெரியுமா? பெண்கள் செய்யற வேலையும் அப்படித்தான் ஈஸியா செய்யற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? அவங்க சூப்பரா போட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சியோட வளகாப்புக்கும் கூட போட்டாங்கம்மா. போட்டு ரொம்ப சூப்பரா தைச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் செக்குடு வந்துருச்சு பாருங்க. இதான் ஃபைனல் லுக். இப்படித்தான் இருக்கும். இப்ப இது மேலதான் நம்ம வந்து இந்த ஜர்கி வச்சு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தர போறேன். எம்டி பாபின் எடுத்து இந்த மாதிரி நீங்க ஒரு 2 சுத்து சுத்திடணும். சுத்திட்டு இது ஃபுல்லா நம்மளுக்கு எம்டி பாபின்ல ஃபுல்லா நெருக்கமா டைட்டா சுத்திக்கணும் மாதிரிவே. இப்போ நீங்க இப்படி சுத்தினா தான் நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து கேஸ்ல தான் நம்ம போட போறோம். இதுவே மேலே போட போறது இல்லை, கேஸ்ல தான் போட போறோம். சரிங்களா? ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுத்திட்டோம். ஓகேங்களா? கொஞ்சம் சிக்கு போடுற மாதிரி இருக்குது. நீங்க பார்த்து கரெக்டா டைட்டா சுத்திக்கிங்க. சுத்தினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இதுக்குள்ள போட போறோம். இப்ப இது வந்து சாதாரண ஒரு நூலுக்காக இந்த கேஸ் வந்து கரெக்டா இருந்திருக்கும். நாம இப்ப இது போடுற போது லைட்டா கொஞ்சம் லூஸ் வச்சுக்கணுமா இதுல. சரிங்களா? லைட்டா கொஞ்சம் லூஸ் வச்சு, லைட்டா ரொம்பலாம் இல்ல, ஒரே ஒரு திருகு ஒரு திருகு திருகிட்டுன்னா கொஞ்சம் லூஸ் ஆயிக்கும். லூஸ் ஆயிடுச்சுன்னா இது போறக்கு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதவே லூஸ் வைக்கணும். லூஸ் வைக்காம அப்படியே அடிக்காதீங்க. கொஞ்சம் லூஸ் வச்சுக்கோங்க. லூஸ் வச்சு அடியில போட்டுக்கங்க. போட்டதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே நம்ம எல்லோ போடுறங்காட்டி மேலையும் எல்லோ தான் போடணும். ஓகேங்களா? நான் இப்ப சின்ன பிசிக்கு தான் சைட் பண்ணாட்டி இந்த பாபின் கேஸ்ல சுத்தினதே இருந்துச்சு, அதுவே போட்டேன் நானு. நீங்க வந்து நல்லா நூல்கண்டாவே போட்டுக்குங்க எல்லோல. இப்ப காப்பர் பண்ண போறேன்னா காப்பர்னா ரெட் கலர் போட்டுக்குங்க. அப்புறம் ரோஸ் கோல்டுன்னா ரோஸ் கலர் போடுங்க. சில்வர்னா ஒயிட் போடுங்க. சரிங்களா? மேல அதே கலர் நூல் தான் போடணும். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இது வரைஞ்சிருக்கிற பகுதி வந்து இப்ப அடிப்பக்கம் லைனிங் இருக்குது பாத்தீங்களா? லைனிங்ல வந்து அடிப்பக்கமா வரைஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம தைக்கிற போது லைனிங் பக்கம் தான் நம்ம தைக்கணும். அதாவது எல்லோ நூல் வந்து லைனிங் பக்கம் வரும். ஜருகி நூல் வந்து அடியில இருக்கிற ஜருகி நூல் வந்து ஒரிஜினல் துணிக்குள்ள வரும். சரிங்களா? ஒரிஜினல் துணியில வரும். நம்ம ஒரிஜினல் துணி இப்ப அடியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க சில்க் காட்டனே இந்த பிளவுஸ் தைக்க போறீங்கன்னா நீங்க சாதாரணமா அடிச்சு எல்லாம் திருப்பி கையை ஃபுல்லா முடிச்சிருங்க. கையை ஃபுல்லா முடிச்சு அடிச்சு எச்சடி எல்லாம் போட்டு எல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து நீட்டா வச்சிடணும். நீட்டா வச்சதுக்கு அப்புறமா கெட்ட பக்கம், அதாவது லைனிங் பக்கத்துல இந்த செக்குடு டிசைன் வரைஞ்சுக்கணுமா. வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கெட்ட பக்கம் தான் மேல வச்சு தைக்கணும். நல்ல பக்கம் அடியில சில்க் காட்டன் நல்ல பக்கம் இருக்கு. புரியுதுங்களா? தெரியலன்னா கமெண்ட் கேளுங்க. அதே மாதிரி இங்க நீங்க பாபின் கேஸ் வந்து லூஸ் பண்ணீங்களா, அப்ப இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்தையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். தையல் வந்து மீடியத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம தைக்க போறோம். ஒரு லைன் போட்டிருக்கிறேன். ஒரு லைன் கூட 2வது லைனும் போட்டேன். இப்போ ஒரு லைன் போட்டோமா, இன்னொரு லைன் அதே பக்கம் திருப்பிக்கணும். அதாவது நம்ம கைடை மட்டும் தூக்கிட்டு துணியில கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்கம்மா. சுருக்கடிக்கும், லைட்டா சுருக்கடிக்கும். நீங்க நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும். ஒரே பக்கத்துல 2 தடவை இப்படி மேலே கீழே நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இருங்க காட்டுறேன். தையல், அதாவது போட்ட தையல் மேலேயே நல்லா அதே கொஞ்சம் கூட இடம் மாறாம அதே மேல தையல் போடணுமா. அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். பாத்தீங்கன்னா நான் எல்லா பக்கமும் ஒரே இதுல 2 ஸ்டிச்சிங் போயிருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு லைன்ல 2 போட்டங்காட்டி இந்த திக்னஸ் இருக்குது. நீங்க 3 லைனும் போடலாம், 4 லைனும் போடலாமா. போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா பிராடா நல்லா திக்கா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் குறிச்சோம்ல, நம்ம கையோட சுற்றளவு அந்த பாயிண்ட்லயும் வந்து ஒரு 3 தடவை போயிருக்கிறேன்.
நீங்கள் ஒரு 5 தடவை போனீங்கன்னா அந்த இடத்துல நல்ல திக்க ஒரு ஜருகி இது வரைக்கும் வரும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பீடு கோர்த்து காட்டுறேன். அந்த பீடை எப்படி கோர்க்கணும், இந்த 4 கார்னர்லேயும் 4 பீடு இதில் ஒன்று கோர்த்து நாட் போட்டு அடுத்த பீடு இப்படியே 4 பீடாக இது ஃபுல்லாக கோர்த்துட்டு நீங்கள் நடுவில் வந்து உங்களுக்கு ஏதோ ஸ்டோன் ஒட்ட வச்சிங்கன்னா கிராண்டான ஆரிய ஒர்க்கு செக்குடு டிசைனு எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. காட்டுறோமா? இப்போ இது வந்து சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ்மா. இது சுகர் பீடுக்கு அடுத்த, இது சுகர் பீடு, இதுக்கு அடுத்த சைஸ். இதை விட நீங்கள் பெரிய பீடு போடுறதுனால போடலாம். இது வந்து சுகர் பீடோட அடுத்த சைஸோட அடுத்த சைஸ், அதாவது இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர். சரிங்களா? நீங்கள் 3ஆம் நம்பர் பீடும் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதுவும் கூட கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும்னா அதுவும் கூட யூஸ் பண்ணலாம். நான் இப்போ எங்கிட்ட இப்போ இந்த கடையில் வந்து ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதிகமாக வச்சுருக்க மாட்டேன். எனக்கு அளவாக இருக்கிறத வச்சு காட்டுறேன். நான் வீட்டில் தான் அதெல்லாம் வச்சுருப்பேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்னரில் ஒரு தடவை ஊசி குத்திக்கிறேமா. எல்லோ கலர் நூல் தான் எடுத்துருக்கிறேன் நான். சரிங்களா? முதல்ல நீங்கள் ஊசி எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு கோர்த்துடக்கூடாது. அந்த ஊசியை வந்து உங்கள் பீடுக்குள்ளே கரெக்டாக உள்ளே போகுதா, நீங்கள் வாங்குகிற பீடுக்குள்ளே இந்த ஊசி ஃபுல்லாக இந்த காது உள்ளே போகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறமா கோருங்க. ஏன்னா அப்புறம் பாதியில் போய் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி 4ஆவது பக்கம் இப்படி கோர்த்தாச்சு. கோர்த்த பக்கத்துலேயே எடுத்து அதுக்கு அதே சைடில் குத்தணுமா, மறுக்கா கீழே குத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த பக்கமே குத்திடுறோம். குத்திட்டிங்கன்னா நல்லா நின்றுக்கும், அந்த இடத்துல கார்னரில் நின்றுக்கும். அப்போ இன்னொரு தடவை குத்தி எடுக்கிறோம். இன்னொரு தடவை குத்தி எடுத்துட்டு இதே மாதிரி ஒரு பட்டுவாக இருந்தனாலும் சரி, ஒரு சின்ன ஒரு தட்டில் போட்டும் கூட நீங்கள் வச்சுக்கலாம், தப்பில்லை. வச்சுட்டிங்கன்னா பீடு கோர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குமா. சரிங்களா? உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குது. உங்களுக்கு இது மட்டும் சொல்லி கொடுத்துறேன், ஹேங்கிங் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ 4 பீடு கோர்த்தாச்சுமா. யாராவது இந்த டிசைன் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு அழகாக செஞ்சு காட்டியிருப்பேன் நான். யாரும் கேட்கல, அதனால் நானாக செஞ்சது. இங்கே பாருமா, இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கார்னரில். இப்போ இந்த 4 பீடு கோர்த்தாச்சுங்களா. இதை வந்து பின்னாடி பக்கமாக இப்படி திருப்பிமா. இப்படி பாருங்கள், ஒரு பக்கம் கோர்த்ததுக்கப்புறம் லைட்டாக உள்ளே கொஞ்சம் நூல் துணியை உள்ளே விட்டு கரெக்டாக இப்படி ஒரு 2 சுற்று சுற்றி இப்போ வெளியில் எடுத்து நாட் போட்டுறணும். நாட் போட்டு நூலை அக்கக்கூடாதுமா, அப்படியே வச்சுக்குங்க. அடுத்த பக்கம் போயிடுங்க. நூல் அறுத்து வேலை செஞ்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். நான் அடுத்த பக்கம் இந்த பக்கம் போயிடணும். அப்படியே அடுத்தடுத்த பக்கம் இது ஃபுல்லாக கோர்த்துட்டு ஒரு திலக ஷேப்பில் ஸ்டோன் வாங்கி, இப்போல்லாம் கிளிப் ஸ்டோன்னு ஒன்று கிடைக்குதுமா, ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான், இருந்தாலுமே அது வாங்குங்க. ஏன்னா ஆரி ஒர்க்குக்கு நீங்கள் காசு வெளியில் போய் கொடுக்குறதுக்கு நீங்கள் கிளிப் ஸ்டோனுக்கு ஒரு 50 கிராம் வாங்கினாலும் கூட போதும். வாங்கி என்ன கலர் மேட்சிங்கோ, இப்போ இது ப்ளூனா ப்ளூக்கு ஆப்போசிட்டு ரோஸு, ஆரஞ்சு, இந்த மாதிரி சாரீஸ் இருந்தால் அந்த கிளிப் ஸ்டோன் அந்த கலர் வாங்கி இந்த நடுவுலாம் அழகாக ஒட்ட வச்சிங்கன்னா ரொம்ப கிராண்ட் லுக் கிடைக்கும். இன்னொரு பக்கம் போய் ஆரி ஒர்க் போட்டாங்க, ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற ஓடியாட்டமெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்களே உங்கள் வீட்டில் இருந்துட்டு நார்மல் ப்ளவுஸில் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதாவது இப்போ லேடிஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹேங்கிங் ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கேளுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக போட முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்களும் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கமெண்ட்டுக்கு பதிலும் சொல்லிட்டு இருக்கிறேன், வீடியோவும் போட்டிருக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேவா?